பட்டு 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 என்ன இல்ல உதவி செய்யலான்னு வந்தேன். சரி விடு. சரி போ, வெங்காயம் வெட்டு போ. சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? பெருசு. வெங்காயம் எங்க இருக்கும்? தலையில் இருக்கு. டைனிங் டேபிள் அடியில் இருக்கு, போய் பாரு. இங்கயா? ஆமா. காணோம். நல்லா தேடித்தான் பாரு. கத்தி எங்க பட்டு? வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு வெட்டணுமா இல்ல உரிக்காம வெட்டணுமா பட்டு? தோலோட நீ சாப்பிடுவியா மாமா? அட ஆமாமல்லோ. ஏன் பட்டு வெங்காயத்தை சிறுசா வெட்டணுமா இல்ல பெருசா வெட்டணுமா? நீ வச்சுட்டு போ சாமி, நானே பண்ணிக்கிறேன். நான் உதவி செஞ்சு ஆகணும் உனக்கு. சின்னதா வெட்டு மாமா. பட்டு எனக்கு ஒட்டே வெட்டி காட்டுறியா? எனக்கு அப்பதான் வெட்ட தெரியும். யோ, ஏ மனுஷனா ஏங்கலாம்? ஏய்யோ, இந்த பேபி மட்டும் உடம்பு எடுக்க மாட்டேன். மாமா மாமா வெளியே கிளம்பிட்டீங்களா மாமா? மாமா மாமா என்ன அந்த மார்க்கெட்ல மட்டும் இறக்கி விட்டுருங்களே. சீக்கிரம் வரும், லேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பைய எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா போலாமா? எங்க ஆளையவே காணோம், ஓடியாச்சா? ஆம்பளைனா கொஞ்சம் பொறுமை வேணுமாயா? தடிக்கு விழுந்தா மார்க்கெட்டு கொண்டு போய் ஒரு எவ்வளவு நேரம் ஆகுது? கடவுளே, போற வழியில அந்த ஆளோட வண்டி டயர் வெடிக்கணும், அந்த ஆளுக்கு வண்டி செலவு ஒரு 5000 வரணும். அப்பதான் என் மனசு ஆறுமப்பா, அப்பதான் ஆறு. என்ன விட்டுட்டா போறேன். நானே மச்சனாக்காரியாக்கும், நான் சொல்றது பலிக்காம இருக்குமா? மாமா, ஐயோ மாமா, நீங்க இங்கதான் இருந்தீங்களா? உங்களையும் நானும் வண்டியும் காங்கிட்டு நான் ஏதேதோ உழைட்டு இருந்துட்டேன். சரி போலாமா? பொம்பளை பொம்பளை பேசுற வண்டி தோல வண்டி வெளி விட்டது கூட தெரியாம வந்து ஆதிக்கு தெரியுதான். ஏன் பட்டு இப்ப நான் சொல்றத நீ மைண்ட்ல நல்லா வச்சுக்கோ. ஃப்ரிட்ஜ்ல மாவாட்டி வச்சிக்கிற ஒரு வாரத்துக்கு ஆகும். தீக்கிரச்சு சொல்லிட்டு கடையில வாங்கி சாப்பிடாத. யூடியூப் பார்த்து வீட்லயே சமைச்சு சாப்பிடு, சரியா? அது உடம்புக்கு நல்லது. நான் வீட்ல இல்லைன்னு சொல்லிட்டு சரக்கு குடிக்கிறது தம்மாடிக்கிறதெல்லாம் வச்சுக்காத. உடம்புக்கு நல்லது கிடையாது மாமா. இதெல்லாம் ஏன்டி சொல்லிட்டு இருக்கிற? சரசுக்கு உனக்கே தெரியாம ஒரு 50000 கொடுத்து வச்சிருக்கிறியா? 1ஆம் தேதியில இருந்து மாசம் 5ஆம் தேதிக்குள்ள வட்டி பணம் கொடுப்பா. மறக்காம வாங்கி வச்சிரு, சரியா? ஹலோ ஹலோ, தாமரை ஹஸ்பண்டா? ஒய்ஃப் ஆக்சிடென்ட். பொண்டாட்டி ஆக்சிடென்டா? என்னங்க சொல்றீங்க?
ஏங்க என் பொண்டாட்டிக்கு என்னங்க ஆச்சு? உங்க பொண்டாட்டிக்கு ஒண்ணும் ஆகலைங்க. உங்க பொண்டாட்டி டிவி ஓட்டிட்டு வந்து எதிர வந்த லாரி உடைப்புட்டு லாரி போய் ஆத்துல விழுந்துருச்சு. இப்ப போலீஸ் வீட்டுக்கு வராங்க. உங்க பொண்டாட்டி வந்தா புடிச்சு அடியே வைங்க. பட்டு இந்தாடி ஓடுறா. அடியே பட்டு எங்கடி ஓடுற? பட்டு என்ன போலீஸ் தொலாவுது. நான் தலைமறைவாக போறேன். என்ன தயவு செஞ்சு காட்டுக்கு இது கொடுத்துறாத. ஏண்டி நீ ஓடிட்டு என்ன தாண்டி பிடிப்பாங்க? போலீஸ் கேக்குதே. ஐயோ மாமா, மருந்து வைக்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்களா? அது நான் இருக்கும் போது. மாமா வெச்சு போட்டு வலிக்கு. வேதனை சோதனை யாரிடம் நான் சொல்வது? ஏன் பட்டு மாமா, இந்த குன்னத்தூர் குப்பிச்சாப்பிங்கிறது யாரு? ஏன் மாமா? இல்ல நீ Facebookல போட்டோ போட்ட உடனே இன்னும் புகழ் தள்ளுறாப்புல வருங்கால சிஎம், வருங்கால பிஎம், வருங்கால ஜனாதிபதி. மாமா, அது வேற யாரும் இல்ல, அது என்னோட ஃபேக் ஐடி மாமா. இப்ப நான் போட்டோ போட்டா என்னோட கமெண்ட் பார்த்து 4 பேர் பரவாயில்லன்னு சொல்லணும்ல, அதுக்காகத்தான் என்னோட ஃபேக் ஐடில இருந்து நானே கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பண்ணிடலாம்.